வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல உயர்வினை தரக்கூடிய மாதம், சுபங்கள் நடக்கக்கூடிய மாதம், திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க கனவிலும் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் மனசில் சில இறுக்கங்கள் காணப்படலாம். சில வெறுப்புகள் என்பது தலை தூக்கும். அது உறவினர்களுக்குள்ள சில நேரங்களில் ஏற்படும். பங்காளி சண்டையெல்லாம் சொல்லுவாங்க கிராம பக்கத்தில், அந்த மாதிரி. அப்போது மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் உங்களுடைய நடுநிலையை இழப்பீர்கள். இதுக்கு முக்கிய காரணம் 5ஆம் வீடுங்கிறது புத்திஸ்தானம், அங்கே செவ்வாய், அதை சனி பார்க்கிறார். சில நேரங்களில் என்ன இருக்கும் தெரியுமா? அறிவிழந்து விடுவீர்கள். ஒரு கோபம் வருது, அவனை போய் ஒரு அறை அறையணுன்ட்டு போகிறீங்க. ஒரு அறையோடு விட்டால் பரவாயில்ல, 10 அறை அறைவீங்க. இதுதான் நம்முடைய பேலன்ஸ் தப்பி போகிறதுன்னு சொல்கிறது. நமக்கு எங்கே நிறுத்தணும்னு தெரியாது. அப்போ யாருக்கு அல்டிமேட் பிரச்சனை? உங்களுக்கு தான். அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது, மனதை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அந்த மாதிரியான கோபங்கள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஏரியாவில் உங்களுக்கு வரலாம். கவனமாக இருங்கள். நீண்ட நாள் பகையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காலம். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் செயல்திறமை என்பது எப்படி இருக்குன்னா பெஸ்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அந்த எந்த மீனை பிடிக்கணுமோ அதுக்கு வரைக்கும் அந்த கொக்கு காத்து நிற்கும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிற போல், எல்லாம் நமக்கு வேண்டாத சின்ன மீன்லாம் போட்டோம், அதை வருது பாரு, அதை இப்போ நான் பிடிக்கணும், அது மாதிரி பிடிப்பீங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. உங்கள் ஒரு எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய திறமை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் உறவு முறைகளில் இருக்க வேண்டியது தான் ஒரே விஷயமா இருக்குது. ஆரோக்கிய தன்மையை பொறுத்தவரையில் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கக்கூடும். சற்று கூடுதல் கவனம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். சில நேரங்களில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சீக்ரெட் லவ் அஃபேர் சொல்லுவோம். அது மாதிரியான சில விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வருமானம் உண்டு, உயர்வுகளும் உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இது நல்ல மாதம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நேர்மையை கடைபிடியுங்கள். நமக்கு தில்லு முள்ளு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹேங்கி பேங்கி, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற நேரத்துக்கு அதெல்லாம் கவனமாக செயல்படுங்க. அப்படி டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அப்படி செய்வதால் பின்னால் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லபடியாக நடத்தி முடித்தாலும் அந்த கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நிறைய நன்மைகள் இருக்குது. பட் ஹேண்டில் வித் காஷன், அவ்வளோதான். அதை பண்ணிங்கன்னா
நல்ல மாதம் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.